தென்னை மரம், மாமரம், ஆரஞ்சு கலர் சேரு. பேசுறேனே பண்டு. ஐயோ காதெல்லாம் கேக்குது. ஐயோ எனக்கு நல்லா ஆயிடுச்சே. ஐயோ நம்பிக்கையோட போங்கம்மா. நன்றி. அப்பா அதே பொசிஷன்ல இருக்கு. செக் பண்ணிடுவோம். டேஸ்ட். எதுங்க போலாம் போலாம் போலாம். வாங்க வாங்க வாங்க. பாத்து பாத்து. அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம். ஆமாடா அந்த பக்கம் அந்த பக்கம். போலாம் வாடா. கௌசல்யா, இன்னும் நீ சொல்றது நம்பவே முடியல. கௌசல்யா, நீ சொல்றது நிஜமாவா? பண்டு தலைகீழ நடப்பாளா? இங்க என்ன சர்க்கஸ் ஷோவா நடக்குது? டிக்கெட் வாங்க ஓசில ஷோ பாக்குறதுக்கு. ஐயோ, அவங்க தலைகீழ நடக்க மாட்டாங்க. அவங்க பழக்க வழக்கம்லாம் தலைகீழ மாட்டோன்னு அந்த வைத்தியர் சொன்னார் மாமி. மாமி, என்னோட மாமியார் டோட்டலா மந்தமாயிடுவாங்களா? எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களா? என்கிட்ட சண்டையே போட மாட்டாங்களா? நான் சொல்றதெல்லாம் செய்வாங்களா? அப்ப நான் ஓசி கேட்டா இல்லேன்னு சொல்லாம குடுப்பால. நிறுத்து. உன் ஓசி புத்தி உன்னை விட்டு போதா? முதல்ல அவங்க வரட்டும், அதுக்கப்புறம் எப்படி நடக்கிறாங்க என்ன ஏதுன்னு பாப்போம். வைத்தியர் சொன்ன டைமுக்கு இன்னும் 10 செகண்ட் தானே இருக்கு. 10 9 8 7 6 5 4 3 2 என்ன பண்ற? டான்ஸ் தான ஸ்டெப் போறீங்க. நல்லா ஆடல. இந்த கிரிட்டிக்கலான நேரத்துல உனக்கு இப்ப டான்ஸ் தேவையா? அது கேவலமா ஆடுற. இல்ல டைமிங். ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க? நான் போட்டேனே பாரு. என்ன நினைச்சிட்டு இருக்க? சாரி சொல்லலாம். என்ன ஆடணும் சொல்றீங்க? About 10. Boom boom roboda. பரவாயில்லையே, நாம சொல்றபடியே நிக்கிறது திரும்புறது. அப்படின்னா வைத்தியர் சொன்ன மாதிரி பர்ஃபெக்ட்டா அப்படியே மாறிட்டாங்கன்னு அர்த்தம். டேய், அப்படியே இன்னும் கொஞ்சம் செக் பண்ணி பாத்துவோமா? பண்ணுவோமா? பண்டு இங்க பாரு. Roboda. Zoom zoom. ஐயோ. இப்ப நானே Roboda. Roboda. ஐயோ. ஐயோ. ஐயோ அப்படியே பர்ஃபெக்ட்டா இருக்கு. நாம செய்யறதெல்லாம் செய்யறது. அப்படினா நாம சொல்றதே செய்ய மாமி. இப்பவே செக் பண்ணி பாத்துலாம். பாண்டோ, அவ மாமியார் டி, மரியாதை கொடுத்து பேசு. அடச்சே, இப்ப ரோபோ தானே கூப்பிட்டானே. நீங்க கூப்பிடுங்க மேடம். பாண்டோ, கம் ஹியர். I'm back. Left. All right. அடச்சி, நீங்க ராணுவத்துக்கு ஆள் எடுக்கறங்க. லெஃப்ட் ரைட் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல ரோபோ கரெக்ட்டா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஆமா, இவங்க நமக்கு அடிமையா மாறிட்டாங்கல்ல. பாண்டோ, கம் கம் கம். அந்த வாட்டர் பாட்டில் எடு. என்கிட்ட கொடு. அடுத்து என்ன வேலை சொல்லலாம்? பண்டு, எனக்கு ஒரு டம்ளர் பாலும் கொஞ்சம் காபி படியும் ஓசில எடுத்து வா. போகக்கூடாது போகக்கூடாது. இந்த மாமி எது கேட்டாலும் நீ தரக்கூடாது. ஏன் கோல்கன் அப்படி சொல்றான்? பின்ன என்ன, நீ மூளை இருக்க ஆளுங்களே ஏமாத்துவ. இப்ப எங்க அத்தை இருக்கிற கண்டிஷனுக்கு எங்க அத்தை ஏமாத்தி நீ வீட்டையே காலி பண்ணிட்டு போனாலும் போவ. அது பஞ்சோ, எனக்கு கை ரொம்ப வலிக்குது, அமைக்க விடே. மெதுவா மெதுவா மெதுவா. மெதுவா நமக்கு சூப்பர்ல, நல்லா இருக்குடா. காஃபி ரெடி ஆயிடுச்சா? காஃபி ரெடியா?
ம். மேடம் அவன் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ரோபோ கண்டுபிடிக்கிறான். ஆனா நம்ம 5 பாட்டில் மூலிகை சாரை கொடுத்து ஒரு ரோபோவை உருவாக்கி இருக்கோம். ஆமாண்டா ஆமாண்டா, அந்த வைத்தியர் பெரிய ஆளுதான். நான் நினைச்ச மாதிரியே அத்தையும் மாத்தி கொடுத்தாரு. ஆமா மேடம், சயின்டிஸ்ட் ஆக வேண்டியவர் எதுக்காக சித்த வைத்தியர் ஆனாருன்னு தெரியல. ஒருவேளை அந்த ஆளோட பலம் என்னன்னு அந்த ஆளுக்கே தெரியல போல இருக்கு. அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் மேடம், ரொம்ப நாளைக்கு உங்க அத்தைய இந்த நிலைமையில வச்சிருக்க முடியாது. ஏண்டா? என்ன ஏண்டா? உங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன எதுன்னு விசாரிச்சா கடைசியில் நம்ம எல்லாம் மாட்டுவோம். அட போடா, அவரை எப்படியாவது சமாளிச்சிடலாம். என் மாமியாரு இப்படியே இருக்கிறது தான் எனக்கு எப்போ நல்லது. பாத்தியாடா, நான் எவ்வளோ சந்தோஷமா ஜாலியா உட்காந்துட்டு இருக்கேன். வேலையெல்லாம் ரோபாத்து தானே செய்து. என் கூட சண்டை போட மாட்டேங்குது, என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்குது. என் பாடு எவ்வளவு கொண்டாட்டமா இருக்கு தெரியுமா? உங்களை விடுங்க. இந்த மாமி ரோபோக்கு சூப்பர்வைசர் ஆகி அதுவும் கொண்டாட்டத்தோட உச்சியில இருக்குது. ரோபோ போ போ போ, காஃபியை கொண்டு போய் டைனிங் டேபிள் மேல வை. போ 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 போ, வை வை வை. பாத்தியா கௌசல்யா, இப்படித்தான் அடுப்பகல்ல பால் பாத்திரத்தை கீழே போட்டுடுது. அப்படியா? ஆமா கௌசல்யா, நேத்துக்கு சொன்னதெல்லாம் செஞ்சது, சொன்னபடி எல்லாம் நடந்துட்டு இன்னைக்கு என்ன மக்கர் பண்றது. என்னதான் ரோபோவா இருந்தாலும் என் அத்தையோட புத்தி அப்பப்ப லைட்டா தலை தூக்குதுன்னு நினைக்கிறேன். இது தலையில நறுக்குன்னு 4 தட்டு தட்டினா எல்லாம் சரியா போயிடும் மாமி. ஐயோ, டேய் கொலம்பஸ், என்னடா இது இந்த அடி அடிக்குது? அது நீங்க தலையில தட்டினீங்கல்ல, அதுல சிஸ்டம் கொஞ்சம் கரப்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க, இப்ப நான் அதை உல்டாவா தட்டி சரி பண்றேன். சரி பண்ணு. எந்தன் படத்துல ஒரு சிட்டி ரோபோ மாதிரி இவ்வளவு வயலண்டா பிஹேவ் பண்ணுது. ஏய் ரோபோ, என்ன திமிரா? பிச்சு விடுவேன் பிச்சு. என்ன செவுத்துல ஓட்டலாம் பள்ளி மாதிரி ஆயிடுச்சு. என்னனே ஆச்சு இதுக்கு? என்னையே அடிக்கிறது? ஆமா, இந்த அம்மா பெரிய எலிசபெத் மகாராணி. எங்களையே வாங்கு வாங்கு வாங்குதே, இந்த அம்மா அடிக்கூடாதா? என்ன இது? டேய் ஓசி மாமி, தனித்தனியா நாம அதை அடிக்கிறதால தான் நம்மள அது அட்டாக் பண்ணுது. நம்ம 3 பேரும் பிளான் பண்ணி சேர்ந்து குரூப் அடிச்சோன்னு வச்சுக்கோயேன், அதால ஒண்ணுமே பண்ண முடியாது. ரெடி 1 2 3. காலு பேடுத்து காலு பேடுத்து. ஐயோ, அம்மா, நான் ரோபோ இல்ல, பண்டு. பண்டுவா? அடி செருப்பால, என்ன தைரியம்டி? ஏன் பெரிய சொல்றியா நீ? ஐயோ அத்தை, நீங்க எப்ப அத்தை சுயரூபத்துக்கு மாறினீங்க? நான் சுயரூபத்துல தாண்டி இருக்கேன். வைத்தியர் வீட்ல என்ன வெளியே உட்கார வச்சுட்டு நீங்க 2 பேரும் உள்ள போய் பேசினீங்களே, அத கொஞ்சம் ரிகலெக்ட் பண்ணி பாருங்க. டாக்டர் டாக்டர். என்னம்மா போன வேகத்துல வந்துட்டீங்க? இல்ல, என் அத்தை எத்தனை மணி நேரம் கழிச்சு மாறுவாங்கன்னு சொன்னீங்க? அம்மா, இப்போ ஒரு மூலிகை சாறு கொடுத்தேன்ல, அது 10 நிமிஷத்துல தன்னோட பவரை காட்டும். உன் மாமியாருக்கு கண்ணு காது வாய் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறம் அசுரத்தனமா ஒரு தூக்கம் வரும். 2 மணி நேரம் பொணம் மாதிரியே கிடப்பாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சா அவங்களுக்கு எந்த உணர்வுமே இருக்காது. நீங்க சொல்றதை மட்டும்தான் கேட்பாங்க, நீங்க சொல்றதை மட்டும்தான் செய்வாங்க. மொத்தத்துல ஒரு ரோபோ பொம்மை மாதிரியே இருப்பாங்க. ஐயா டாக்டர், நிஜமா அப்படி நடக்குமா? நிச்சயமா நடக்குமா? அப்படி மட்டும் நடக்கலன்னா நான் இந்த தொழிலே விட்டுறேன். இது இந்த மூலிகை மேல சத்தியம். இவர் பெரிய பில் கேட்ஸ், பிசினஸ் விட்டு வராமா. சும்மா நம்பிக்கையோட போங்கம்மா. தேங்க் யூ டாக்டர். அங்க தெரிஞ்சது உங்க சுயரூபம் எல்லாம். அதான் கொஞ்ச நேரம் என் ரூபத்தை மாத்தி உங்களுக்கு எல்லாம் விளையாட்டு காட்டும். ஏண்டி, எனக்கு குளிர் ஜுரம் வந்ததை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நீ இவனு சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் பாடுபடுத்தினீங்க. கண்ணு தெரியாம காது கேட்காம எனக்கு உயிர் பயத்தையே ஏற்படுத்திட்டீங்களேடி பாவீங்களா.
அந்த வைத்தியன் கடைசியா ஒரு மூலிகை சாறு கொடுத்தானே, அத குடிச்ச உடனேயே எனக்கு நார்மல் ஆயிடுச்சு. அப்புறம் தான் எனக்கு உங்களோட வில்லத்தனம் எல்லாமே தெரிஞ்சுச்சு. ஏண்டி, உனக்கு என் மேல அவ்வளவு வஞ்சமா? என்ன அப்படியே நடப்படமாக்க பார்த்த? ஆனா அந்த ஆண்டவன் எனக்கு துணையா இருக்காண்டி. அதான் பழைய பண்டுவா விஸ்வரூபம் எடுத்திருக்கேன். இப்ப பாருங்க, என் விஸ்வரூபம் என்னன்னு காட்டுறேன். உங்களை ஓட ஓட விரட்டுறேன். அதுக்கப்புறம் அந்த வைத்தியரை ஓட வைக்கிறேன். என்ன தைரியம், என்ன தைரியம்டா உனக்கு? என் வீட்டுக்கு வந்து ஓசி சோறு திங்குற நீங்க 2 பேரும் இவனுக்கு ஜாலரா போடுறீங்களா? வாடா வாடா, அப்படி டேய் வாடா. இன்னைக்கு நான் உனக்கு கொல்லாம விட மாட்டேன்டா. சதி திட்டமா தீர்ற. இவன் கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் நன்றி கட்டமா நடந்துக்கிறியாடா? உங்க 2 பேரும் என்ன பண்றேன்னு பாருங்க. என் புள்ள வரட்டும் வரட்டும். அவன் கரண்டியாலே போடுற. ஏய் ஏய் நில்டா. வருவீங்கல்ல, வாங்க. பண்டுவா குண்டுவான்னு காட்டுறேன். அம்மா அம்மா. அத்தை அத்தை. கௌசல்யா, அம்மா இங்க. ஆமாங்க, அத்தைங்க. நான் உன்னை கேட்டா நீ என்ன கேக்குறியா? ஏங்க, நானும் இங்க தானே இருக்கேன். என்ன மட்டும் கேட்டா நான் என்னத்த சொல்றது? அம்மா எங்க போயிருப்பாங்க? என்னங்க, அங்க பாருங்க. என்ன கௌசல்யா இது? ஏதோ லெட்டருங்க. லெட்டரா? என்ன லெட்டர்? என்ன நீங்க இது கூட தெரியாதா? வீட்டை விட்டு ஓடி போறவங்க, இல்ல தற்கொலை பண்ணிக்கிறவங்க இப்படிதாங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு போவாங்க. நம்ம வீட்ல யார் அப்படி எழுதி வச்சுட்டு போவாங்க? உங்களையும் என்னையும் தவிர இந்த வீட்ல உங்க அம்மா தானே இருக்காங்க. அவங்க தான் எழுதி வச்சிருக்கணும். அஜிஜோ, அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அப்படி ஒரு காரியத்தை பண்ண போறாங்க? என்ன கேட்டா இருங்க, என்ன எழுதிருக்காங்கன்னு பாப்போம். ஐயோ கௌசல்யா, பயமா இருக்கு கௌசல்யா. பயப்படாதீங்க, இருங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி பாரு பாரு பாரு. இந்தாங்க, நீங்களே படிங்க. இல்ல இல்ல, எனக்கு இப்ப படிக்கிறதுக்கு பயமா இருக்கு. நீயே படி. எனக்கு அந்த அளவுக்கு மன தைரியம் இல்ல. நீயே படி. படி. ஐயோ ஐயோ, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? நான் குளிக்க போறேன், கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. உங்க அம்மாக்கு திமிர பாத்தீங்களா? சிரிக்கிறீங்களா? குளிக்க போறேன் லெட்டர் எழுதி வச்சுட்டு நம்மள தேவையில்லாம டென்ஷன்ல விட்டுருக்காங்க. அவங்களுக்கு வர வர குசும்பு ஜாஸ்தியா போச்சு. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். இன்னைக்கு அந்த காட்டு பூச்சிய காலாலேயே மிதிச்சு நான் சிக்கிடுறேன். நிறுத்திரி. அதுக்கு நீ இன்னும் 4 தடவை பிறந்து வரணும்டி. நடக்கிற காரியமா பேசு. அம்மா, என்னம்மா இப்படிலாம் லெட்டர் எழுதி வச்சு டென்ஷன் பண்ற நீ? ஆமாண்டா, என் தலைய காணும்னா நான் இங்க இல்லன்னு தலைய பிச்சிட்டு இருப்பீங்கல்ல, அதான்டா இப்படி எழுதி வச்சுட்டு போனேன். ஆமா, 2 பேரும் மாத்தி மாத்தி என்ன ஏலம் விட்டீங்களே, எதுக்கு? அது ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு. ஏண்டா, ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க நான் என்ன சர்ச்சு ஃபாதரா? ஐயோமா, அது இல்லம்மா, நாங்க உங்ககிட்ட வாழ்த்து வாங்கணும். எதுக்குடா? இன்னைக்கு கல்யாண நாள். எனக்கு இன்னைக்கு கல்யாண நாள் இல்லையே. ஹலோ, இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள். ஓ அப்படியா? உன்னை என் புள்ள கட்டிட்டு வந்த நாள நான் கெட்ட நாளா நினைச்சு மறந்துட்டேன்டி. உங்க அம்மாக்கு கொழுப்பு பாத்தீங்களா? இதுக்குதான் நான் ஆசீர்வாதம் வாங்க வர மாட்டேன்னு சொன்னேன். ஐயோ கௌசல்யா, நீ வேற ஏன் டென்ஷன் படுத்துற? கல்யாண நாள் அன்னைக்கு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதான முறை. அது முறையான ஆளுங்கிட்ட வாங்கினாதான். இப்படி ஏடா கூட பிடிச்ச ஆளுங்கிட்ட கிடையாது. சரி கௌசல்யா, கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி. ஏய் கௌசல்யா, ஏன் கால் இல்ல, அம்மா கால்ல. அம்மா வாழ்த்துக்குமா. நல்லா இருங்க நல்லா இருங்க. எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. ஐயோ அம்மா, என்னம்மா அப்படி மொட்டையை வாழ்த்துற? சரிடா, இப்ப முடி எப்படி போட்டு வாழ்த்துறேன். நல்லா இருங்க. ஓயம்மா, என்னம்மா ஒரு 10 ஆண்டு வாழ்க, ஒரு 100 ஆண்டு வாழ்க இப்படிலாம் வாழ்த்தோன்னு எதிர்பார்த்தேன். நியாயமா புள்ள குட்டிங்களோட நல்லா இருங்க நான் உங்களை வாழ்த்தணும். அதுக்குதான் வழியே இல்லையே. உங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் இவ புள்ள பெத்துக்கிறதுக்கான அறிகுறியே இல்லையே. மா, இப்ப எதுக்கு அதெல்லாம் பத்தி பேசுற? பின்ன ஓஹோ, உனக்கு 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் பேசுவாடா? டேய், உங்களுக்கு 60 வயசு ஆச்சுன்னா நீங்களே பேரம்பேத்தி எடுத்துக்கணும்டா. ஆனா இங்க ஒத்த பிள்ளைக்கே வழி இல்லையே. நீங்க எங்கடா பேரம்பேத்தி எல்லாம் பார்க்க போறீங்க? என்ன என்ன குத்தி காட்டி பேசுறீங்களா? ஆமா, உன்னை குத்தி காட்டி வேற பேசணுமா? அடியே, நான் உன்னை நேரடியாவே கேக்குறேன்டி. உனக்கு ஒரு குழந்தை பெத்துக்க துப்பு இருக்கா இல்லையா? பாருங்க, அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, உங்க புள்ள கிட்ட கேளுங்க. ஒடி செருப்பால. ஏண்டி, ஓ மேல குறைய வச்சுக்கிட்டு என் பிள்ளைய கை காட்டுறியா?
என்னங்க இந்த பாருங்க உங்க அம்மா தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்றாங்க. ஏய் குழந்தை பெத்துக்கிறது என்ன உனக்கு தேவையில்லாத பிரச்சனையா? மா ஏமா காலையிலே சண்டை ஆரம்பிக்கிற? டேய் நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்னால வெளியே தலை காட்ட முடியல தெரியுமா? பாக்குறவங்க எல்லாம் உன் பிள்ளைக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையா, பேர பிள்ளை இல்லையான்னு கேட்டு கேட்டு என்ன அவமானப்படுத்துறாங்கடா. மா அதெல்லாம் பிறக்கிறப்ப பிறக்குமா? எப்போ நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா? என் பேர குழந்தைங்களை என்னால கண்ணாலேயே பார்க்க முடியாதா? மத்தவங்க காதால பாப்பாங்க, உங்க அம்மா மட்டும் தான் கண்ணால பாப்பாங்க. நக்கலா பேசினேன்னு வச்சுக்க நாக்கு அப்படியே இழுத்து வச்சு அறுத்துருவேன். நீங்க நாக்கு இழுத்து வச்சு அறுக்கிற வரைக்கும் நான் நல்லா பேசல, இந்த நாய் பேசுறது புரியாது. பேசாதீங்க, நாக்க தொங்க போட்டு நின்னுட்டு இருப்பேன் கேட்டேன். நிக்காம நீ என்ன கிழிச்சிருவியாடி? நல்ல நாள் கெட்ட நாள் ராத்திரி பகல் இப்படி எதுவுமே கிடையாது உங்களுக்கு. எப்ப பாரு சண்டை தானா? மா நீ வாயை மூட்டு சும்மா இரு. என்ன கௌசல்யா, நீ வாயை மூட்டு எங்க கோயிலுக்கு வா. வா. டேய் நீ இந்த ஆத்தாளுக்கு ராஜாவா இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா நீ இவளுக்கு கூஜாவா மாறிட்டியடா. மா கடுப்பேத்தாத, கழுத்து வச்சு கொண்டு போடுவோம் பாத்து. நாங்க கோயிலுக்கு போறோம். போடா போ. இத பாருடா, அடுத்த வருஷத்துக்குள்ள இந்த வீட்ல குழந்தை சத்தம் கேட்கல, இந்த பண்டுவோட ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும் சொல்லிட்டேன். போதும் வா கௌசல்யா. இந்த ஆள அலைறானே. கோச்சுக்கிட்டதெல்லாம் போதும் கௌசல்யா, கோவில் வந்துருச்சு. இறங்கு இறங்கு. கௌசல்யா 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 எங்க உள்ள போயிட்டா? இல்லையே, இப்பதான் வந்தோம். எங்க? அச்சோ கீழே விழுந்துட்டாளா? இந்த வழியா தான் வந்தோம். இங்க நிறுத்தின எங்க இறக்கி? அடி பாவி. ஏய் எப்ப வண்டியை விட்டு இறங்கின? எப்பவோ இறங்கிட்டேன். ஏன் இறங்கின? வாழ்க்கையில இருந்து இறங்க போறேன், வண்டியில இருந்து இறங்க கூடாதா என்ன? என்ன உளற நீ? உளரலங்க, நடக்க போறத சொல்றேன். கிழிச்ச இந்தமா பெரிய ஜோதிட சிகாமணி, நடக்கிறது நடக்க போறதெல்லாம் சொல்லுவ. சரி வண்டியில ஏறுடா. ஏறலாம், வண்டி உண்மையில ஏத்து. ஏறு. வண்டியை ஏத்துவீங்க ரொம்பதான். இறங்கு. வா உள்ள வந்து சாமி கும்பிடு, எல்லா கவலையும் தீர்ந்து மனசு நிம்மதி ஆயிடும். வா. நான் வரல. ஏன்? என்ன கைவிட்ட சாமிய நான் எதுக்கு கையெடுத்து கும்பிடணும்? ஏய் என்னாச்சு உனக்கு? என்னங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அடுத்த வருஷத்துக்குள்ள உனக்கு குழந்தை பிறக்கலன்னா என் ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும்னு உங்க அம்மா சொன்னாங்களே, அத நீங்களும் கவனம் கேட்டுட்டு தான் இருந்தீங்க. அவங்க சொன்னதுக்கு என்னங்க அர்த்தம்? இந்த பாரு, எங்க அம்மா எதையாவது உளருவாங்க, அதுக்கெல்லாம் நீ அர்த்தம் கண்டுபிடிச்சு வச்சுக்க, பெரிய கஷ்டமாயிரும். பாத்துக்கோ. சும்மா சமாளிக்காதீங்க. எனக்கு ஒரு குழந்தை பிறக்கலன்னா உங்க அம்மா உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியால தானே இருக்காங்க. அதுதான் அந்த சிம்மாலிக்கா சொன்னாங்க. அவங்க சொல்லிட்டா நான் ஒத்துப்படா. உங்களை ஒத்துக்க வச்சுட்டா கிழிச்சாங்க. என்ன கௌசல்யா பேசுறடி? நீயா கண்டதை கற்பனை பண்ணிக்கிற? கூடி சீக்கிரமே நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அப்படியே பிறக்கலனாலும் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது, புரியுதா? நம்ம 2 பேருக்கு நடுவுல இன்னொரு கேரக்டருக்கு இடமே கிடையாது. நிஜமா தான் சொல்றீங்களா? சத்தியமா. வா வா. உனக்கு போய் நான் துரோகம் பண்ணுவா? குழந்தைமா நீயே யோசிச்சு ஏன் கன்ஃபியூஸ் ஆகுற? வா வா சாமி வா வா.